வணக்கம். ஜோதிடத்தில் இந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம். செவ்வாய் எந்த ராசியில் அமர்ந்து இருக்குதோ அதை பொறுத்து வருகின்ற கணவர், அதாவது லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஒரு கோர்வையாக இருக்கும், சில விஷயங்கள் புரியும். இப்போ இந்த செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள், இதில் என்ன பார்க்குறோன்னா செவ்வாய் ப்ளஸ் மற்ற 8 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்ன பலன், அதாவது வருகின்ற கணவர் என்ன அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறது. இதே ஆண் ஜாதகத்துக்கு நாம் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை போய் பாருங்கள். அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற ராசி, சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களை வைத்து வருகின்ற மனைவி அமைப்பு எப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண் உடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நிலையை வைத்து பார்க்க வேண்டும். இதுதான் அமைப்பு. இப்போது செவ்வாய் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த நாடி ஜோதிட முறையில், இது நாடி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி ஜோதிட முறை, அதாவது நாடி ப்ரெடிக்ஷன் டெக்னிக்ஸ். இதில் லக்னம் கிடையாது. கிரகங்களின் சேர்க்கை மற்றும் கிரகங்களின் காரகத்துவ அடிப்படைகளில் இது இந்த பலன்கள் வரும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு செவ்வாய் இங்கே தனுசு ராசி குரு வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, இந்த குருவோடைய அம்சங்கள் இந்த செவ்வாய்க்கு கிடைக்கும். இப்போ குருவுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல குணம், நல்ல ஆன்மீக சிந்தனை. அப்போ வருகின்ற கணவர் அந்த மாதிரி அமைப்பில் வருவார். இதுதான் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். செவ்வாய் அமர்ந்த 12 ராசிகளின் பலன், திசை, இதெல்லாமே போட்டிருக்கிறோம். அது பொது பலன். இப்போது ஒவ்வொரு கிரகத்துடன் சேர்க்கை பெற்றிருந்ததுன்னா, இப்போ எல்லார் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு கிரக சேர்க்கை இருக்கும். அந்த சேர்க்கை அப்படிங்கிறது இந்த நாடி ஜோதிடத்தில் என்னென்னா, இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி வேத ஜோதிடத்தில் பார்வையெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கு பார்வை. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் தான் இருக்கும் இடத்துலேருந்து 4, 7, 8ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ இந்த ஜோதிட முறையில் இதெல்லாம் கிடையாது. கிரக பார்வை கிடையாது, லக்னம் கிடையாது, வீடு கிடையாது, லக்னத்திலேருந்து 1, 2, 3 அந்த மாதிரி அமைப்பே கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட்டு சேர்க்கை. சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் நின்ற இடத்தில் இது கூடவே ஒரு கிரகம் இருப்பதோ, இல்லை இதுக்கு 2ஆம் பாவத்தில் கிரகம் இருப்பதோ, அல்லது 5, 9ஆம் இடத்தில் கிரகம் இருப்பது. அதாவது 1, 2, 5, 9. இப்போ இந்த பொசிஷனில் வேறு கிரகங்கள் இருந்ததுன்னா அது காம்பினேஷன், சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ செவ்வாயுடன் இங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. இங்கே குரு இருக்குது அப்படின்னா செவ்வாய் குருவும் சேர்க்கை. இதுக்கான பலன். இங்கே சனி பகவான் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னு பலன் வரும். இது இந்த மாதிரி செவ்வாய் அமர்ந்த இடத்துலேருந்து செவ்வாய் கூடவே ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க, சுக்கிரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. இந்த மாதிரி பலன் எழுதிக்கணும். செவ்வாய் சுக்கிரன் இது ஒரு சேர்க்கையில் வரும். இதுக்கான பலன்கள் வரும். அதே சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு இது 1, 2 செவ்வாய் ப்ளஸ் சூரியன், இதோடைய பலனும் வரும். சில ஜாதகங்களில் எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்கும். அப்போ எல்லா கிரகங்களுடைய காம்பினேஷன் அண்ட் பெர்மிட், காம்பினேஷனை வைத்து தான் பலன்கள் வரும். அதோடைய பொசிஷனல் ஸ்ட்ரென்த் வச்சு, அது சொந்த வீடா இல்லை பகை வீடா, அதுக்கு ஏற்ற இறக்கமாக சில பலன்கள் வரும். இப்போ செவ்வாய்க்கு 5ல் செவ்வாய் ப்ளஸ் குரு, இந்த பலனும் வரும். இப்போ ஒரு பெண் ஜாதகம் இப்படி இந்த அமைப்பில் இருந்ததுன்னா இதோடைய எல்லா பலன்களும் கலந்த கலவையாகத்தான் வரும். எப்போவுமே ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் வித்தியாசமாக இருக்கும். எந்த ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் வரும். இப்போ நாம் இந்த ஃபஸ்ட்டு லெவல் காம்பினேஷன் தான் பார்க்குறோம். ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கான என்ன பலன். இப்போ உதாரணத்துக்கு சில இந்த மாதிரி அமைப்பில் இருந்துன்னா செவ்வாய் குரு சனி இந்த 3 கிரகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குது. இப்போ செவ்வாய் 1, 5, 9 நாடி ஜோதிடத்தில் கிரக சேர்க்கை பவர்ஃபுல்லான 100% பலன் கொடுக்கக்கூடிய சேர்க்கை என்னென்னா, ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துலேருந்து 1, 5, 9 இல்லை எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த பலன். இப்போ செவ்வாய் குரு சனி நம்ம செவ்வாய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ செவ்வாய் குரு சனி காம்பினேஷன் தான் அந்த வருகின்ற கணவருக்கு அதிகமாக இருக்கும். அந்த குணங்கள் என்ன குணம்? குரு உங்களுக்கு நல்ல குணம் உள்ளவர், சனி சோம்பேறியாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போது கணவர் இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா வருகின்ற கணவர்
நல்ல குணம் படைத்தவர், ஆனால் சோம்பேறியாக இருப்பார். இதுதான் வந்து பலன். இப்படி தான் எடுக்கணும் நாடி விதிப்படி. இதை பற்றி டீட்டெயிலாக நாடி ஜோதிடம் எப்படி படிப்பது, எப்படி இந்த புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக ஒரு தனி வீடியோவாக போடலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்குன்னு வைங்க. அதாவது செவ்வாய் அமர்ந்த இடத்துலேருந்து செவ்வாய் உடனே சூரியன் இருப்பதோ, செவ்வாய்க்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதோ, அல்லது செவ்வாய்க்கு 5ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதோ, அல்லது செவ்வாய்க்கு 9ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் இந்த பலன் எடுபடும். இப்போ சூரியன்னாவே நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஆதிக்க குணமுள்ள கிரகம், ஆண் கிரகம், அத்தாரிட்டேட்டிவ் பிளானட், ஹை பொசிஷன், கவர்மெண்ட் பிளானட், அரசு கிரகம், உயர்ந்த பதவி, செல்வாக்கு. அப்போது செல்வாக்கான குடும்பத்திலிருந்து கணவன் வருவார். நல்ல பிரபலமான அவர்களுடைய சமுதாயத்தில், பிரபலம்னா உடனே வந்து இந்தியா லெவல் உலக லெவல் எடுத்துடக்கூடாது, செலிப்ரிட்டி அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடாது. உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய வட்டாரம் அதில் வந்து கொஞ்சம் புகழ் பெற்றவராக இருப்பார். புகழுடைய குடும்பமாக இருக்கும், அல்லது புகழுடைய கணவர் வருவார். ஏதோ ஒரு வகையில் அவர் ஃபேமஸாக இருப்பார் அந்த ஏரியாவுக்கு. இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, ஒரு தாலுக், ஒரு பேரூராட்சி, அந்த மாதிரி தெரிந்த அனைவருக்கும் தெரிந்த ஃபேமிலியாக இருக்கும், தெரிந்த நபர்களாக இருப்பார். அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வருவார். நல்ல அமைப்பில் இருப்பார். நல்ல வேலையில் இருந்தாலும் நல்ல உயரிய பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு. சிறு வயதில் திருமணம், இப்போ 20-30 வயசுக்குள்ளே திருமணம் ஆனால் உடனே எதிர்பார்க்க முடியாது. போக போக வந்து நல்ல உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதுதான் அமைப்பு. அடுத்து செவ்வாய் சந்திரன். செவ்வாய் சந்திரனுக்கு இதுக்கு பலன் வந்து நாடி ஜோதிட விதிப்படி அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பில் கணவர் இருப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. பிரயாணம் செய்பவர். அப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரயாணம், அதாவது போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, இந்த மாதிரி அமைப்பில், இல்லை அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கணவராக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ பிரயாணங்கிறது எல்லாமே இருக்குது. கப்பல் அதுவும் பிரயாணம் தான், இப்போது பைலட் அதுவும் பிரயாணம் தான். எல்லா டைப் ஆஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பிரயாணத்தை குறிப்பது தான். டெலிவரி எல்லாமே. ஸோ அடிக்கடி பிரயாணம் செய்பவராக இருக்கலாம், ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் வருவார். இதுதான் வந்து இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கைக்கு கொடுத்துருக்காங்க. அதே வந்து செவ்வாய் ப்ளஸ் புதன் சேர்க்கை வந்து, புதன் வந்து புத்திசாலி பிளானட், அதனால் வருகின்ற கணவர் புத்திசாலியாக இருப்பார். சாமர்த்தியசாலி, புத்திசாலி, நகைச்சுவை குணம். அதே வந்து இந்த அமைப்பில் இருந்தாலும் இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, திருமண வாழ்வில் இது வந்து பெண்ணுடைய ஜாதத்துக்கு இது நம்ம சொல்லிகிட்ருக்கோம். செவ்வாய் கூட சேர்ந்துக்கிறேன். அதாவது செவ்வாய் உடனே செவ்வாய் கூட புதன் இருப்பது, செவ்வாய்க்கு 2இல் புதன் இருப்பது, செவ்வாய்க்கு 5இல் புதன் இருப்பது, செவ்வாய்க்கு 9இல் புதன் இருப்பது எல்லாம் இந்த பலன் எடுபடும். திருமண வாழ்வில் சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நகைச்சுவை மிக்கவர், புத்திசாலி, ஆனால் திருமண வாழ்வில் சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு முதல் தர எதிரி கிரகம் யார், பகை கிரகம் யாருன்னா புதன் ஒருவரே. ஸோ புதன் தான் ஃபஸ்ட் ரேட்டட் எனிமிக்கல் பிளானட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். ஸோ அதனால தான் இந்த பலனையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. திருமண வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது. உடனே வந்து செவ்வாய் புதன் இருக்கிற ஜாதகிகள் எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், உடனே செவ்வாய் புதன் இருக்குது ஐயோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா செவ்வாய் புதன் தனித்து இருக்கணும். வேறு கிரகங்கள் இப்படி கூட குருவோ இல்லை வேறு ஏதாவது சூரியனோ சனியோ ராகுவோ கேதுவோலாம் இருந்தால் அந்த பலன் வராது. இப்போ செவ்வாய் புதன் மட்டும் தனிச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி பின்னாடி எந்த கிரகம் இருக்கக்கூடாது. கெடுதல் பலனுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பயப்படுவீங்க. அதாவது இதெல்லாம் ரேர் காம்பினேஷன், எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. ஏன் அப்படின்னா செவ்வாய் புதன் தனித்து இருக்கணும் ஜாதகத்தில். இதுக்கு முன்னாடி பின்னாடி 2-12 கிரகம் இருக்கக்கூடாது, 7th ஹவுஸில் கிரகம் இருக்கக்கூடாது, 5th கிரகம் இருக்கக்கூடாது, 9th வேறு எந்த கிரகம் இருக்கக்கூடாது. செவ்வாய் புதன் சேர்ந்து இருக்கணும். இல்லை செவ்வாய்க்கு 5இல் புதன் இருந்தாலும் வேறு கிரகங்கள் இந்த பாவங்கள் இல்லை, நான் சொன்ன பாவங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் இந்த பலன் ஈடுபடும். உடனே பயப்படக்கூடாது, அதுக்காக சொல்கிறது. ஸோ அடுத்துதான் செவ்வாய் குரு.
செவ்வாய் குரு நல்ல குணம் உடையவர். குரு வந்து உங்களுக்கு தெரியும் கைடிங் பிளானட், டீச்சிங் பிளானட். குருனாவே குரு தான். நல்ல குணமுடையவர், குணாளன், எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த டீ டோட்டலர் இங்கே தான் வருது. நல்ல இதே சூரியனுடைய பலன்கள், செல்வாக்கான அமைப்பு. இதில் வந்து என்னென்னா, இதில் ஒரு கான்ட்ராடிக்ஷன் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். இந்த செவ்வாய் குருங்கிறது கொஞ்சம் ஆன்மீகம், தெய்வீகத்தன்மை, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பிளானட்டு. அதனால் சில டைம் வந்து தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லாமை அந்த மாதிரிலாம் சில பலன்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அனுபவத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா ஜாதகங்கள் பார்த்து அதன் பலன் அப்படியே உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே படித்து பார்த்துங்க. ஏன்னா வந்து இதுதான் அமைப்பு. ஸோ இதில் என்னென்னா, ஜாதகர் பெண்ணானால் கணவன் நல்ல குணமுள்ளவராக இருப்பார், கணவருக்கும் மேற்சொன்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த குணங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது வந்து செவ்வாய்னா சகோதரன், ஆண் ஜாதகத்தில் சகோதரன் பார்க்கல, பெண் ஜாதகம் சகோதரனையும் குறிக்கும். அதே டைம் கணவரையும் இந்த குறிக்கும் இந்த கிரகம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது சகோதர காரக கிரகம், மெயின் அதுதான், பாத்திர காரகன் அப்படிம்பாங்க. இதில் வந்து நாடி ஜோதிடத்தில் மட்டும் கணவனுக்கும் இந்த கிரக அமைப்பு தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. சில அடிக்கடி வந்து கோபம் வரும். இது வேத ஜோதிட முறையில் இது நல்ல பலன் தான். இதில் மட்டும் கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது, அது கான்ட்ரோவர்ஷியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இது என்னன்னு புரியல. இது வந்து நம்ம அனுபவ ரீதியாக சோதித்து பார்க்க வேண்டும். நிறையா ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். நிறைய பேர்த்துக்கிட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரூஃப் எடுத்து பார்த்தா தான் இது உண்மையிலேயே நல்ல காம்பினேஷனாக. ஏன்னா நார்மல் வேத ஜோதிட முறைப்படி செவ்வாய் குரு சேர்ந்தால் குருமங்கள யோகம். என்னுடைய அனுபவத்தில் அதுதான் நல்ல காம்பினேஷன் தான். இதில் கெடுதல் பலன் எதுவும் இல்லை. ஆனால் நாடி புக்கில் வந்து இது மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை என்னன்னு தெரியல. நான் வேறு ஆங்கில புத்தகங்கள் ஆர்ஜி ராவோட ஒரிஜினல் புத்தகங்களை பார்த்து இது ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இது இந்த புத்தகத்திலேருந்து தான் பார்த்தது. சித்தயோகி சிவதாசன் ரவி புத்தகம் நிறையா தடவை நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே, இதுதான் அமைப்பு. பட் என்னுடைய அனுபவத்தில் நல்ல காம்பினேஷன். செவ்வாய் குரு நல்ல குணமுடைய அடுத்தவருக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள கணவர் வருவார். குடும்பத்தையும் நல்ல பாதையில், நல்ல ட்ரெடிஷ்னலாக, நல்ல சம்பிரதாயங்கள், விசேஷ காலங்கள் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கக்கூடிய நபராக இருப்பார், எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஸோ அடுத்ததாக செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன். சுக்கிரன் காம்பினேஷன் என்ன சொல்கிறேன்னா, வசிய பொருத்தம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய வருகின்ற கணவருக்கும் இந்த ஜாதகிக்கும் நல்ல வசிய பொருத்தம் இருக்கும். ஆனால் அடிக்கடி சண்டை போடக்கூடிய நபராக இருப்பார்கள். சண்டை சச்சரவுகள் இருக்கும். இது நார்மல் யதார்த்தம். சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ வசிய பொருத்தம் இருக்குது, இது போதும். அப்போ நல்ல காம்பினேஷன் தான். ஸோ இதுவும் ஓகே. அடுத்ததாக செவ்வாய் சனி. செவ்வாய் சனிக்கு காம்பினேஷன் என்னென்னா, சனி பகவான் ஸ்லோ மூவிங் பிளானட். இது வந்து கோல்டு, அப்படியே ஐஸ் பிளானட்டு. இது வந்து ஃபயர் பிளானட்டு, நெருப்பு கிரகம். இந்த நெருப்பும் கோல்டும் சேர்ந்தால் என்னன்னா சோம்பேறித்தனம் வரும், சோம்பேறியாக இருப்பார். லைட்டாக வந்து புழுக்கமாக இருக்கும்போது காற்று அடிச்சதுன்னா எப்படி தூக்கம் வரும், அதே மாதிரி தான். அப்போ கணவர் வந்து வருகின்ற கணவர் சோம்பேறியாக சோம்பேறி குணம் இருக்கும். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இப்போ ஏதோ ஒரு புது வேர்டு போட்டுட்டு எல்லா யூடியூப்லேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அமைப்பும் கூட இருக்கலாம். டேலண்ட் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மந்தமாக செயல்படக்கூடிய அமைப்பு. சோம்பேறினா ஃபுல்லாக அப்படியே லேசி ஃபெல்லோ கிடையாது, அப்படி நம்ம மீனிங் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் லெத்தார்ஜிக், அவ்வளோதான். லேசி விட லெத்தார்ஜிக் ஆக்டிவிட்டியாக இருப்பார். இந்த செவ்வாய் மற்றும் சனி காம்பினேஷன் உள்ள பெண் ஜாதகங்களுக்கு வருகின்ற கணவர் சோம்பேறியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே வந்து செவ்வாய் ராகு. இந்த செவ்வாய் ராகு வந்து டெட்லி பிளானட். இது வந்து டெட்லி காம்பினேஷன். அது ஒரு யூடியூப் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இந்த ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் நான் போட்டிருந்தேன். அது ஒவ்வொரு காரகத்துக்கும் ஆயில் குறைவுன்னு பலன் அப்படி எழுதியிருக்கு, நான் சொல்லலை. ஒருத்தர் போட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறீங்க. நான் நெகட்டிவாக சொல்லலை, அது இந்த பலன்களே அப்படி தான், யதார்த்தம். ஜோதிடம்
அதாவது படிப்பவர்களுக்கு கற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு தெரியும். பழைய புத்தகங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ நெகட்டிவாக இருக்கணும். அதனாலேயே பயந்துட்டு நிறைய பேர் ஜோதிடம் படிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நெகட்டிவ் வந்து நம் வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்தது தான். அதனால் வந்து இது எல்லாமே ஒரு காலத்தில் நடக்க தான் போகுது. ஆயுள் குறைவுனா உடனே ஆயுள் குறைவு வந்துடாது. அது நான் இங்கே இந்த புதனுக்கு சொன்ன மாதிரி தான் நிறைய காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் இருக்குது. நாடி ஜோதிடம் அதுதான் இந்த நாடி ஜோதிடத்தோட ஸ்பெஷாலிட்டி, காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் ஆஃப் பிளானட்ஸ். லட்சக்கணக்கான பெர்மிட்டேஷன் வரும், 4 lakh பெர்மிட்டேஷன்ஸ் வரும், இது காம்பினேஷன்ஸ் வரும். இதெல்லாம் வந்து பிளானட்ரி காம்பினேஷன். உடனே வந்து செவ்வாய் ராகு இருக்கிற ஜாதகங்கள்லாம் ஆயுள் குறைவு அப்படின்னு நம்ம பலன் எடுக்கக்கூடாது. இப்போது கணவனுக்கு ஆயுள் குறைவு, கணவனை பிரிந்து வாழக்கூடிய தன்மை, செப்பரேஷன். பிரிந்துனா உடனே வந்து நல்ல வகையான பிரிவு வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து டைவர்ஸ் அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து தொழில் ரீதியாக வருவாய் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு செல்வது, வெளிநாட்டிலே இருப்பது, வருடம் ஒரு முறை வந்து போவது, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுவும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 2 வகையான பிரிவு. ஒன்று ஃபுல்லாக பிரியறது, இல்லை வந்து இந்த மாதிரி கால சந்தர்ப்பத்தினால் வேலை விஷயமாக பிரிந்து இருப்பது. இதுதான் வந்து அமைப்பு இந்த செவ்வாய் ராகு. இது சில அதாவது இது நாடி ஜோதிட விதிப்படி செவ்வாய் அதுவும் இதே மாதிரி தான். செவ்வாய் உடன் ராகு இருப்பது, செவ்வாய்க்கு 2 அல்லது 5 அல்லது 9 இந்த மாதிரிலாம் ராகு காம்பினேஷன் இருந்ததுன்னா இது வந்து பலிக்கும். நார்மல் பாரம்பரிய முறையில் என்னுடைய அனுபவத்தில் 8ஆம் பாவம் பெண்ணுடைய ஜாதகத்தில், ஸ்திரீ ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தில், அதாவது ஆயுள் பாவத்தில், அது ஆயுள் ஸ்தானம், பெண் ஜாதகத்தில் அது மாங்கல்ய ஸ்தானம், 8 செவ்வாய் ராகு காம்பினேஷன் தனித்து இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆயுள் குறைவு. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பெரியப்பாவின் மகள் என்னுடைய அக்காவுக்கு இது நேர்ந்தது. ஒரு ஜோதிடர் 92 சேர்க்கக்கூடாது அப்படின்னாங்க, அதையும் மீறி சேர்த்து வைத்தார்கள். பெரியப்பா சில நல்ல வருவாய் என்று மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு அது வந்து 8 வருடத்திலோ 10 வருடத்திலோ வேலையை காமித்தது. ஹார்ட் அட்டாக் வந்தது மாமாவுக்கு. ஸோ இதுதான் அமைப்பு. இது செவ்வாய் ராகு கொஞ்சம் வந்து நான் பயப்படுவேன். டெட்லி காம்பினேஷன் 8ஆம் பாவத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 8 இருந்தால், நாடி ஜோதிட விதிப்படி இது இந்த காம்பினேஷன் இந்த 1 5 9 2 இருந்தால் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அனுபவ ரீதியாக நான் பார்த்த வரைக்கும் பாரம்பரிய முறையில் லக்னத்துக்கு 8 செவ்வாய் ராகு தனித்து இருந்தால், வேறு கிரக பார்வை, குரு பார்வையோ சனி பார்வையோ வேறு ஏதாவது கிரகங்கள் கூட இல்லாமையோ இருந்தால் வந்து கொஞ்சம் வந்து பயப்படணும். அதுதான் உண்மை. இதில் வந்து செவ்வாய் கேது இருந்ததுனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். கேது வந்து ஆன்மீகவாதியாக இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். திருமண வாழ்வில் நாட்டம் இருக்காது, அதாவது லௌகீக விஷயங்களில் நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமண வாழ்வு சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு செவ்வாய் புதனுக்கு சொல்லியிருக்கு. செவ்வாய் கேதுவுக்கும் இருப்பாங்க, ஆனால் ஆன்மீகம் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து வருகின்ற கணவர் அதில் அதிகமாக ஈடுபாடு இல்லை. ஏதாவது வந்து அவருக்கு பிடித்தமான ரிசர்ச் சப்ஜெக்ட்ஸு, ஆன்மீகம்னா உடனே எல்லாரும் ஆன்மீகவாதிகள்னு எடுத்துடக்கூடாது. அவர் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாருன்னு வைங்க, அவருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் சில வந்து ரொம்ப டீப்பாக சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ளவர்கள் எப்பவுமே பட்டும் படாமல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இது பொது பலனா ஆன்மீகம் அப்படியே ஆன்மீகத்தில் போய் பயங்கரமாக ஆயிடுவாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. டிட்டாச்சாக இருப்பாங்க. ரொம்ப வந்து அட்டாச்சு ஃபீலிங்காக இருக்க மாட்டாங்க. எமோஷ்னல் கோஷன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இருப்பாங்க வாழ்க்கையில், உறவுகள் இருக்கும், வாழ்க்கை 2 பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஏதோ பெண்ணுடைய பெண்ணுக்கும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் லைஃப் அப்படியே போகும். இதுதான் அமைப்பு. இப்போ 2 சயின்டிஸ்ட் திருமணம் பண்ணுறது, 2 சர்வீஸ் ரொம்ப வந்து சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்க, அரசியல் இருப்பாங்க, ஆண் பெண் வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே அதே இதில் இருக்கிறவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த காம்பினேஷன் ஒன்றும் பண்ணாது. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நல்ல வாரிசுகள் வம்சாவளிகளோடு. ஸோ இதுதான் செவ்வாயுடன் சேர்ந்த மற்ற 8 கிரகங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் அமைப்பு.
ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போட முடியும். அடுத்து நாம் வேறு வீடியோஸ் நல்ல வீடியோஸ் பார்ப்போம். கண் திருஷ்டி அது ஏன், அது எப்படி பார்ப்பது, அதுக்கு என்ன பரிகாரம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க. நன்றி.